அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி பலன்கள் 2024. இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனைத்து கிரகங்களுக்கும் தனித்துவமான சிறப்பம்சம் இருக்குது. செவ்வாய் கிரகம் தளபதியாக கருதப்படுறாரு. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம், தைரியம் மற்றும் ஆற்றல் சக்தி வாய்ந்தவராக இருப்பார். அனைத்து கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுது. இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். செவ்வாய் பயிற்சியும் அனைத்து ராசிகர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜூன் 1, 2024 சனிக்கிழமையன்று செவ்வாய் தனது சொந்த ராசியான மேஷத்தில் பயிற்சியாக உள்ளார். செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியால் மாலை 3:39 மணிக்கு நடைபெறும். செவ்வாய் ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை மேசராசியில் இருப்பார். மேசத்தில் செவ்வாய் பயிற்சி ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கும். இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அபரிதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது ருச்சக ராஜயோகம்னா என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்கும்பொழுது, செவ்வாய் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விருச்சகத்தில் இருக்கும்போது இந்த ருச்சக ராஜயோகம் உருவாகுதே. இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும் போதே அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் மாறுகிறார்கள். சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்குது. இது தவிர செல்வத்திற்கான அபரிதமான வாய்ப்புகளும் ஏற்படுது. பணியிடத்தில் தனி மரியாதை கிடைக்கிது. செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ருச்சக ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடைய உள்ள ராசிகளை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசி. துளாராசியில் சித்திரை 3, 4 பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தைரிய காரகனான செவ்வாய் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் தைரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் மாதமாக இருக்க போகுது. மாதத்தின் முற்பகுதியில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் ஆற்றல் அதிகரிக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு ஆகலாம். தொழிலில் போட்டியாளர்கள் விலகி போவாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய வேலை அமையும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். விவசாயிகளுக்கு யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்கள் மேற்படிப்பு முயற்சிலாம் வெற்றியாகும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சமயபுரம் மாரியம்மனை வழிபட நன்மைகள்லாம் அதிகரிக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சுவாதி. யோக காரகன் ராகு, அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு யோகமான மாதம்தான் என்று சொல்ல வேண்டும். உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். செயல்கள் யாவும் வெற்றி பெறும். உடலிலும் மனதிலும் புது தெம்பு வந்தது போல இருக்குமுங்க. தொழில், வியாபாரம், பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்க போகுது. அரசியல்வாதிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய பொறுப்பு சேரும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவரது 7ஆம் பார்வை உங்கள் குடும்ப தனஸ்தானத்திற்கு உண்டாவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். பணவரவு அதிகரிக்கும்.
சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி நிறைவேறும். அடுத்தது நான் பார்க்க போகிறது பரிகாரம். வராகி அம்மனை வழிபட்டோம்னா வாழ்வு வளமாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது விசாகம் 1, 2, 3 பாதம். அதை பற்றி தான். தனகாரகன் குரு, அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் சக்தி இயல்பாகவே இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டம் மாசமே என்று சொல்ல வேணும். உங்கள் நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றாலும் அவரது பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும். புதிய சொத்துடன் நவீன பொருள்களையும் வாங்குவீங்க. குடும்பத்தில் சுபிட்ச நிலை ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்குவீங்க. ராகுவின் சஞ்சார நிலையால் அதிர்ஷ்டம் தேடி வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் பின்வாங்குவாங்க. பொருளாதார நிலை மேம்படும். வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பால் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பெண்களுக்கு செய்யும் தொழிலில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். விவசாயிகள் நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகும். மாணவர்கள் எண்ணியது நிறைவேறும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது செவ்வாய் பயிற்சி பலன்களில் துளாராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.